ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறாங்களா பார்த்து கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்லலாம். தேவன் எங்களோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பேச முடியாதவர் அல்ல, அவர் எங்களோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஓகே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு தலைப்போடு கூட நாங்கள் பார்க்கலாம். அதாவது நிபந்தனை அற்ற அன்பு. நிபந்தனை இல்லாத ஒரு அன்பை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் எப்படியெல்லாம் எவ்விதமான அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது, அதனால் மனிதர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட யோவான் 3:16 வசனத்தின் அடிப்படையிலே இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை ஒரு வாசியுங்கள். நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கீவேர்ட்ஸ். அதாவது தேவன் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனை அற்ற அன்பு, எந்த விதமான கண்டிஷனும் இல்லாதபடிக்கு தேவன் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்றது இந்த 3 எழுத்தில் தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சொல் அன்பு என்று நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய காரியமே அடங்கி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்குதுன்றா அதுக்கு முக்கியமான காரணம் அன்பு தான். எல்லாட்டி எப்பவே அழிந்து போயிருக்கும். உங்களுடைய குடும்பம் சின்னாபின்னமாக இருக்கும். ஆனால் இந்த அன்பு அப்பப்போ பிரச்சனை வந்தாலும் இது கவர் பண்ணுது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதாகம் முழுவதை நீங்கள் பார்க்கிற பொழுது மையமாக காணப்படுவது எதென்றுனா அன்பு. ஏன் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது? ஏன் அந்த கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார், சிலுவையில் மரித்தார்? பார்த்தீங்கன்னா அன்பு. இதனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனிதர்கள் இந்த அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே எனக்கு ஒரு அன்பு கிடைக்கும்? அம்மாட்ட, அப்பாட்ட, கணவன்கிட்ட, மனைவிட்ட. இன்றைக்கு அன்புக்காக மனிதர்கள் என்ன செய்கிறாண்டா ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த போன வெள்ளிக்கிழமை தெரியும் எங்களுக்கு, இந்த காதலர் தினம், வேலண்டைன் டேஸ். நிறைய பேர் அன்பு செய்திருப்பாங்க, அன்பு காட்டியிருப்பாங்க. ஆனால் சிலர் என்ன அந்த டிக்டாக்குக்காக அல்லாவிட்டால் ஸ்டேட்டஸுக்காக சில ஃபோட்டோஸ்கள் போட்டிருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு எது என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்குள்ளே தான் இந்த நிம்மதி என்கிற ஒரு விடயம் அடங்கி இருக்கிறது. நிம்மதி எங்கே போய் வாங்கலாம்? ஆனால் இந்த அன்புக்குள்ளே அந்த நிம்மதி இருக்கிறது. நாங்கள் அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இந்த அன்பை நாங்கள் அடையலாம் என்று நிறைய காரியங்களை செய்கிறார்கள், நிறைய வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் ஃபெயிலியராகவே இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில், இந்த உலகத்தில் இந்த அன்பு குறைந்து கொண்டே போகிறதுனால இந்த நிமிஷத்தில், இந்த செகண்டில் 10 தொடக்கம் 15 வரையான நபர்கள் இந்த அன்பு இல்லாதனால கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு மூலையில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை, பேராசை, இந்த காரியங்கள் நிமித்தமாக, ஏமாற்றங்கள் நிமித்தமாக மனிதர்கள் மனிதனை கொன்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி காலத்தில் இந்த அன்பு என்ன செய்வான்? குறைஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஓகே, நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்பை 2 விதமாக நான் பிரித்திருக்கிறேன். ஒன்று மனிதருடைய அன்பு, இன்னொன்று தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு.
இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்களுடைய அன்பு இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது. காலத்துக்கு காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது, நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் அதே நேரத்தில் தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு மாறாது. ஹல்லேலூயா, அது மாறாது. நான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் அன்பை என்ன செய்ய வேண்டும், மற்றவங்களிடத்தில் செலுத்த வேண்டும். ஹஸ்பண்ட் வைஃப் கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும். இதே மாதிரி தான் பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, சகோதரர்கள் சகோதரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ரைட், நான் இதில் போட்டிருக்கிறேன் 4 விதமாக இந்த அன்பை நான் பிரித்திருக்கிறேன். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அன்பாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், முதலாவது பேரண்ட்ஸ், பிள்ளைகள், அதாவது பெற்றோர் பிள்ளைகள். இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பை நீங்கள் பார்க்கிற பொழுது இது இந்த அகாபே அன்பு என்று சொல்லுகிறார்கள். இதை அநேகர் தேவனுடைய அன்பும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மட்டும்தான் இந்த அகாபே அன்பு, ஆனால் ஒரு தாய்க்கும் இந்த அகாபே அன்பு இருக்கிறது என்று வேதாகமும் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இந்த அகாபே என்ற கிரேக்க வார்த்தையிலே இந்த காரியம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்பு, இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எப்படி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்பு எப்படின்னு இதை சொல்லுகிறார்கள். ஏரோஸ் என்கிறதான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள் ஹீப்ரூவில். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் கிரீக்கில். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அன்பு இருக்கிறது, நண்பர்களோடு சேருகிற அன்பு. இது ஒரு வித்தியாசமான அன்பு. இதை நீங்கள் பார்க்கலாம் பீலியா என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சகோதர சகோதரிகள், எங்களுடைய உறவுகள், எங்களோடு உடன் பிறந்தவர்கள், இவர்களை குறித்தும் இந்த வேதாகமும் எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நேரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 13:4. அன்பு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இரு மாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. ஓகே, ஆமென். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், அன்பு இது சாந்தம், நீடிய சாந்தம் உள்ளது. அதே மாதிரி கலாத்தியருக்கு சொல்லுகிற பொழுது இந்த 9 கனிகளில் முதலாவது ஆரம்பிக்கிறார். எதில் ஆரம்பிக்குது? முதலாவது அன்பு. இந்த அன்புக்குள்ளே தான் மற்ற எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இந்த பிரதான 10 கட்டளைகள் இருக்கிறது, 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தில். கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, தேவனை மட்டும் நமஸ்கரிக்க வேண்டும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இதை 2ஆக உடைச்சார். எப்படி? ஒன்று, நாங்கள் மற்றவர்களை நேசிக்கணும், பக்கத்தில் இருக்காங்கள பாருங்கள், அவங்கள நாங்கள் நேசிக்கணும். அதே மாதிரி தேவனை நாங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது அம்மா பிள்ளை, ஒரு தாய் ஒரு பிள்ளை, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இவர்களுடைய உறவு எப்படி இருக்கும்? ஜோதிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த அன்பை பற்றி நாங்கள் சிந்திக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய அம்மாவுடைய அன்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது? அன்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிற பொழுது, வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த பிள்ளையை நேசிக்கிறாள். அது வெள்ளையா, கருப்பா, கட்டையா, நெட்டையா என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாள்டா, தன்னை அதற்காக தியாகம் செய்கிறாள். சில விஷயங்களை அவள் விடுகிறாள்,
சில விஷயங்களை அந்த தாய் தனக்கு விருப்பமில்லாததையும் அந்த பிள்ளைக்காக செய்கிறாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? இதை சொல்லுவார்கள் தொப்புள் கொடி உறவு. இன்றைக்கு நீங்கள் இதை நீங்கள் மாற்ற இயலாது. என்னுடைய அம்மா வேறு இன்னும் ஒரு ஆளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மட்டும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்போயாவது? ஏன்டா இந்த அம்மாவுக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நோ சாய்ஸ். இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். எனவே இந்த அம்மா பிள்ளை உறவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடவுள் எங்களுக்காக கொடுத்தது. இன்றைக்கு சகோதரர்களை நீங்கள் மாற்ற முடியாது, உங்களோட பிறந்தவர்களை மாற்ற முடியாது, உங்களுடைய அம்மா அப்பாவை உங்களால் மாற்ற முடியாது. எனவே இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த அம்மாக்களை இன்றைக்கு எப்படி நாங்கள் கனம் பண்ணுகிறோம் என்கிறது இன்னும் ஒரு விஷயம். நாங்கள் அவர்களை எப்படி நாங்கள் நேசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முதியோர் இல்லங்கள் எல்டர்ஸ்கோம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏனென்றா பிஸியான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் அநேகர் என்ன செய்கிறார்கள்டா, கொண்டு போய் அவங்களுக்கு நிறைய காசுகளை கொடுக்குறார்கள், நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு தணிந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு சிலர் அந்த அன்னையர் தினத்துக்கு மட்டும் அம்மாவை நாங்கள் விஷ் பண்ணுவோம், போய் பார்ப்போம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். இதே மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உண்மையாகவே எங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாருண்டா, இந்த அன்பை எப்படி நாங்கள் செலுத்த வேண்டும், எல்லாவற்றால் எப்படி அதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து அவர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வரையான வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் படிக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் படிக்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனையாக இருக்கிறது. அதே மாதிரி யாத்ராகம் 20ஆவது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, நேசிப்பாயாக, அன்பு செலுத்துவாயாக. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் அவர்களுக்குரிய அந்த கனத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அந்த கனத்தை நாங்கள் கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சொன்ன பவுல் திருப்பி சொல்லுகிறார் எபேசியர் அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தில், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையின் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாக்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும், எங்களுடைய அப்பாவை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். அதே இடத்துல பேரண்ட்ஸும் இந்த நாட்களில் பிள்ளைகளை அவர்கள் சரியாக நடத்த வேண்டும் என்று அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை கெட்ட வார்த்தைகளால் ஏசுகிறார்கள். சிலர் இந்த ஃபேஸ்புக் இந்த தளங்கள் வலைய தளங்களில் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அடிக்கிறார்கள், நிறைய பேர் கொலையும் செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி தான் மற்ற பக்கம் நாங்கள் பார்க்கிற பொழுது நிறைய பெற்றோர் பிள்ளைகளை தகாத வார்த்தையிலே திட்டுகிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகளை சிலர் தகாத நடத்தைகளிலே நடத்துகிறார்கள். ஆனால் வேதாகம் எனக்கும் உங்களுக்கும் வேதாகம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய சிற்சையிலே, கர்த்தருடைய அந்த காரியத்திலே தேவன் எப்படி எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். எனவே 2வது நீங்கள் பார்க்கலாம், 2வது அன்பு கணவன் மனைவிக்கிடையிலே இருக்கிறதான அன்பு. இன்றைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, 100 திருமணம் நடந்ததுன்னா 70 திருமணம் டிவோர்ஸில் தான் முடியுதாம். இன்றைக்கு கணவன் மனைவி உறவை நீங்கள் பார்க்கிற பொழுது இது தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம்.
முதலாவது திருமணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார்? செய்து வைக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 2:22. ஆதியாகமம் 2:22 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஓகே, ஆமென். ரைட். இதில் நீங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது திருமணத்தை தேவனே என்ன செய்கிறார்? செய்து வைக்கிறார். நிறைய பேர் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே செய்து வைத்த திருமணம் பார்த்தீங்கன்னா சிக்கலாக இருந்துச்சு. இதை பவுல் சொல்லுகிறார், இது ஒரு ரகசியம், இது ஒரு சிகரெட், ஒரு ரகசியமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் இதை, அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆதியாகமம் இந்த 2வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது எல்லாமே ஜோடி ஜோடியாக வருகிறது. ஆனால் இந்த ஆதாம் அதற்கு பேர் வைக்கிறான். ஆனால் ஆதாமுக்கு தெரியல தனக்கு ஒரு ஜோடி இல்லைன்னு. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று என்ன செய்தார்? அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த உறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த காரியத்தை நியமித்து கொடுக்கிறார். அதோடு கூட ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார், மனுஷன் அதாவது தன் தாயையும், அதாவது இருவரும் தாயையும் தகப்பனை விட்டு தன்னுடைய மனைவியோடு இசைந்திருப்பானாக. இன்றைக்கு நிறைய பிரச்சனைக்கு, நிறைய காரியங்களுக்கு காரணம் 3வது நபர் குடும்பத்துக்குள்ளே நுழைவது என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். வேதாகமம் பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஒரு வியப்பமான ஒரு காரியம் என்றா, மாமாவும் மாமியும் இல்லாத காலத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னென்ன, நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்ற தீர்க்க தரிசன ஒரு பார்வையோடு கூட ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். எனக்கு கணவன் நேரம் கொடுப்பதில்லை, அதே மாதிரி கணவன் சொல்லுவார் வீட்டை போனால் நொய்யின்னு இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி, இதனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிரிந்து போகிறார்கள். அதாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையிலே எங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார், சொல்லுகிறார். 2 விஷயங்களை அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் வாசியுங்கள். எபேசியர் அதே அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 22-25 மட்டும் வாசிங்க. எபேசியர் 5:22-25 மட்டும். மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சிகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் 2 பேருக்குமே ஒரு பேலன்ஸான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், அதே நேரத்தில் மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை சரியாக செய்கிற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாமே சரியாக நடைபெறும். இதில் ஒரு சின்ன தவறும் சின்ன ஒரு பிசகும் ஏற்படுகிற பொழுது மற்ற எல்லாமே டோட்டலாக மாறிவிடுகிறதாக இருக்கும். இன்றைக்கு இந்த உறவுகள் சரியாக சீர்பொருந்தி இருக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே காரியம், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாங்கள் அதே மாதிரி பார்க்கலாம். சகோதர சிநேகம்.
நீங்கள் பார்க்கலாம் அதாவது நாங்கள் எங்களுக்கு தேவன் சகோதரர்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருக்கும், தம்பியோ இருக்கும். அவர்களோடு கூட எங்களுடைய உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற இந்த உறவு எப்படி இருக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய கணவன் 10 வருடத்துக்கு முன்பதாக இருந்த மாதிரி இல்லை, 5 வருடத்துக்கு முன்னதாக இருந்த மாதிரி இல்லை, இப்போ அவர் வித்தியாசமாக இருக்கு, என்னோட வயசு போயிட்டு. இன்றைக்கு நிறைய பெற்றோருடைய பிரச்சனையுமா தான், முந்தி இருந்த மாதிரி இல்லை என்னுடைய பிள்ளை, இப்போ அவள் மாறிவிட்டாள். ஆனால் இந்த உலகத்திலே அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதை எப்படி நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது? அல்லாவிட்டால் இதை மட்டும் நாங்கள் பிடித்து கொண்டிருப்பதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழும்பலாம். ரைட், இன்னொரு ஸ்லைட்டை நாங்கள் போடுவோம். அந்த ஸ்லைட் ஒருக்கா போடுங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த லைட் கொடுத்துருக்கு, ட்ராஃபிக் லைட். உங்களுடைய இந்த உறவுகளிலே எப்படியான லைட் பற்றி கொண்டு இருக்குது? ரெட் லைட்டா, ஜெல்லோவா, கிரீனா? கிரீனா? வாவ், சிறப்பு, சந்தோஷம். ஜெல்லோ அப்பப்போ பத்துது, அப்பப்போ ரெட் பத்துது, அப்பப்போ கிரீன் ஆகுது. இப்படி இந்த ஹார்ட் பீட் மாதிரி எங்களுடைய உறவு ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் செய்து வைத்த அந்த உறவிலே இவ்வளவு சிக்கல் இருக்குதா? ஆண்டா, நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் எங்களுக்கு ஒரு சில கால அவகாசத்தை கொடுக்கிறார். இந்த ஆதாம் ஏவாளுக்கு இடையில நிறைய சிக்கல்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது அந்த சிக்கலை தாண்டி அவர்கள் போயிருப்பார்கள் என்ற சேத் என்கிற ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை சீராக மாறுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்களோடு கூட இருக்கிற அந்த உறவிலே சிக்கல் பாடு இப்பொழுதும் இருக்குதுண்டா. ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுவார். எப்பொழுதுண்டா நாங்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கான காலங்களை, நேரங்களை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இந்த 3 கோணம், இது உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், இந்த மூலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, அப்பா, அதே மாதிரி நான் போட்டிருக்கிறேன் கணவன், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் நான் அதே மாதிரி போட்டிருக்கிறேன் பேரண்ட்ஸ் அண்டா, இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பிள்ளைகள், இந்த பக்கம் கணவன் அண்டா, இந்த பக்கம் மனைவி, இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு அண்ணாண்டா, இங்கே ஒரு அக்கா. இவர்களுடைய உறவு சரியாக வர வேண்டுமானால் என்ன நடக்கணும்டா, நாங்கள் தேவனோடு எங்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவும் தேவனையோடு கூட இருக்கிற உறவிலே அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகளும் தேவனோடு இருக்கிற உறவிலே சரியாக இருக்கிற பொழுதுதான் எங்களுடைய லைட் கிரீனாக மாறும், எங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். இன்றைக்கு தேவனோடு இருக்கிற உறவிலே சரியில்லாவிட்டால் இந்த கிடையாக இருக்கிற இந்த சக உறவு, இந்த உலக உறவும் இன்றைக்கு என்னவாய் வேண்டாம், பாழாய் போய்விடும். அதுவும் ஒரு சரியான ஒரு அன்பாக இருக்காது, உடைந்த ஒரு அன்பாக மாறிவிடும். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக உள்ளங்கள் உடைந்த நிலையிலே இருக்கிறது, அநேக உறவுகள் உடைந்த நிலையிலே இருக்கிறது, அநேக குடும்பங்கள் உடைந்த நிலையிலே இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, மருந்து தான் இருக்குது. அதான் கடவுளுடைய அன்பு. நான் சொன்னேன், இந்த அம்மாவுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த அகாஃபே என்கிற இந்த அன்பைத்தான் வேதாகம் அடிக்கடி எங்களுக்கு வலியுறுத்துகிறது. தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. அம்மாவுடைய அல்லாவிட்டால் இந்த தாய் பிள்ளையுடைய உறவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை இருக்கும், நீ இதை செஞ்சால் தான் நான் இதை உனக்கு செய்வேன். கணவன் மனைவியுடைய உறவிலே
ஒரு நிபந்தனை இருக்கிறது. சகோதரங்களுடைய உறவிலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய உறவிலே, அந்த அன்பில் எந்த நிபந்தனையுமே இல்லை. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். அதில் எந்த விதமான கரை திரை அற்ற ஒரு அன்பை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களை வெறுக்கலாம், உங்களை ஏளனமாக பார்க்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்காங்களப்பா சொல்லுங்க, ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். சில வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் எரிச்சல் உள்ளவர், அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது, ஆனால் அவருடைய இரக்கம் வாழ்நாள் முழுவதும். எப்படி என்றால் தேவன் அவர் அன்பிலேயே தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் இந்த தேவனுடைய அன்பை சரியாக புரிந்த நபர்களை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்னை திரேசா என்றதான ஒரு பெண்மணி. சில மிஷனரிஸ் நீங்க பாருங்க, அன்பு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெருமதி உள்ளதென்று அவர்கள் எப்பொழுது அறிந்தார்களோ அப்பொழுது அவருடைய சொத்துக்கள், அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுட்டு மனிதர்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சம்பளமோ எந்த விதமான வெகுமதியோ கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அந்த கடவுளுடைய அந்த அன்பை எந்த மனிதன் உண்மையாக அறிந்து கொண்டானோ அந்த மனிதன் சக மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நீங்கள் இதில் உட்கார்ந்துருக்கிறீங்க, யாரோ ஒருவர் ஆண்டவரை சரியாக நேசித்தபடியால் தான் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. அது உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அதே மாதிரி 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை எப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் என்றால், இயேசுடைய சிலுவை மரணம். இயேசுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு இதாக நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தூங்குகிறீங்களா? யாராவது நித்திர வருதா? ஓகே, நாங்கள் நிறைவு செய்ய போகிறேன். தேவனுடைய அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை மரணம் பரிபூர்ணமான அன்பை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிபந்தனை அற்றது. நீ அதாவது நீங்கள் பாவிகளாக இருக்கும்போது இயேசு என்ன செய்தாராம்? எங்களை நேசித்தார். நீங்கள் மாறி எல்லாவற்றை நீ திருந்தி நீ கெட்ட பழக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்தால் தான் உன்னை நேசிப்பேன் இல்லை. நாங்கள் அப்படியே இருக்கும்போது தேவன் எங்களை என்ன செய்தாராம்? நேசித்தார். அதே மாதிரி தேவனுடைய அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அளவிட முடியாதது, அது அழிக்க முடியாதது ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பு முழுவதுமே மனிதனுக்காகத்தான். வேதாகம் சொல்லுகிறது, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன செய்துட்டாராம்? குறிச்சிட்டார். இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, என்ன, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்பதாகவே என்ன செய்துட்டீங்க? தமிழ் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இருந்திருக்கிறாது, மனிதர்களே இல்லை அப்படின்னு. ஆனால் வேதம் சரியாக சொல்லுகிறது, அதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு எங்களுக்காக அவர் நியமிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு தெரியும் மனித குலம் பாவத்தில் விலகப் போகிறது, ஆனால் அவர்களை மீட்பதற்காக ஒரு பழி தேவை என்பதை அறிந்து தேவன் ஏற்கனவே எங்களுக்காக காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தினவராக இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன்
அவர் எங்களை மறந்து போவதே இல்லை. எங்களை நேசிக்கிற, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை வாசித்தேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன பொண்ணு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரையே எங்களுக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இவ்விதமாய் உலகத்திலே அன்பு கொண்டார். இந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே வர முடியாது. எனவே உங்களோடு கூட பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மரிக்கிற பொழுது தனியாகத்தான் நாங்கள் மரிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிற்பாடு எங்களுக்கான நித்திய வாழ்வையும் தேவன் வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய அன்பு. எங்களுக்காக எல்லா விதமான காரியத்தையுமே அவர் வைத்திருக்கிறார். எனவே அவரிடத்தில் எல்லளவுமே ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்தால் மட்டும்தான் உன்னை நேசிப்பனது இல்லை, மாறாக அவர் எங்களுக்காக யாவையுமே செய்து முடித்திருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். எனவே எங்களுடைய உறவுகள் கட்டப்பட வேண்டுமானால் நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளிலே நாங்கள் சரியாக இருக்கிற பொழுது கிடையாக இருக்கிற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அன்பு சரியாக இருக்கும். எனவே தேவனோடு நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடுகிற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எங்களுடைய குடும்பத்திலையும் சரியாக உங்களுடைய உறவுகள் அல்லாவிட்டால் உடைந்து போயிருக்கிற உறவுகளை சீர் செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் போங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
மேன்மை ஐயா. சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பெரியது வேறொன்றும் இல்லை, கிறிஸ்துவின் அன்பே அது. பெரியது வேறொன்றும் இல்லை, கிறிஸ்துவின் அன்பே அது. என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, இந்த அன்பு போல் ஒன்றும் இல்லை, சிலுவையின் அன்புதான் மேன்மை ஐயா. இந்த அன்பு போல் ஒன்றும் இல்லை, சிலுவையின் அன்புதான் மேன்மை ஐயா. Get a free Doraemon bottle with any purchase of Nivea products. Collect all 3 designs today. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாத என் நேசர் நீர்தானையா. உம்மை விட்டு விலகினாலும் என்றும் விலகிடாத என் நேசர் நீர்தானையா. நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாத என் நேசர் நீர்தானையா. உம்மை விட்டு விலகினாலும் என்றும் விலகிடாத என் நேசர் நீர்தானையா. இயேசுவே என் ஆத்மநேசரே, உயிரே நீரே எனக்கெல்லாம் நீர்தானே. இயேசுவே என் ஆத்மநேசரே, உயிரே நீரே எனக்கெல்லாம் நீர்தானே. என் தெய்வமே என் இயேசுவே, ஆராதனை உமக்குதானே. என் தெய்வமே என் இயேசுவே, ஆராதனை உமக்குதானே. அன்பானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய
கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்கள் தூர போயிருக்கலாம். ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மீண்டுமாக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருங்கள். இதோ அவர் உங்களை அனைத்து முத்தம் செய்ய அன்போடு காத்து கொண்டிருக்கிறார். இளைய குமாரனை வழி தப்பி போனாலும் எனக்காக காத்திருப்பீ. மீண்டும் உம்மோடு கூட இணைந்திடும் போது அனைத்தென்னை முத்தம் செய்வீ. இளைய குமாரனை வழி தப்பி போனாலும் எனக்காக